அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ்ஜு குருமானு சொல்லலாம், முட்டை குருமானு சொல்லலாம். ஏன்னா முட்டையாக வச்சு போட போகிறேன். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது எனக்கு வெஜ்ஜு, வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை, அதனால் மிக்சடு பரோட்டா சுட போகிறோம். அதுக்கு வெஜ்ஜு குருமா ரெடி பண்ணுறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு தாளிக்க பார்த்துருவோம். கொஞ்சமாக சோம்பு, 2-3 பட்டை, 2 கிராம்பு, 2-3 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு 100-150 கிராம் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இருந்தால் அதையும் சேர்த்து போடுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா, அவ்வளோதான் காரத்துக்கு. இவ்வளோ தான், இதை தான் போட போகிறோம். அடுத்து வந்து நம்ம அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அதை எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து வாசனைக்காக அந்த பொடி வந்து தாளிக்கையில் போடுவேன். இது வந்து என்ன கலவைனா, தேங்காய், 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி, அப்புறம் பெருஞ்சோம்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருப்போம். இவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கடலெண்ணெய், அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெயும் போட்டு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிற பொருளை போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. இந்த எண்ணெயிலே பச்சை மிளகாய், இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது வந்து வெள்ளை குருமா தான். இதாக வந்து அதனால் மிளகாத்தூள், தக்காளி அதெல்லாம் போடலை. தயிர் வேணால் ஊற்றிக்கலாம். நான் அதுவும் ஊற்றிக்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தயிர் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. தக்காளி வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வந்து பண்ண வேணாம். இப்போ வந்து என்ன பண்ணிடலாம், இஞ்சி பூண்டு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போடுறேன், போதும், அவ்வளோ போட்டால் போதும். ஏன்னா இது கம்மியாக தான் பண்ணுறேன் நான், அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். விருப்பப்படுறவங்க ஒரு ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம் தாளிக்கையில். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன செஞ்சிடலாம், தனி மல்லித்தூள். இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனு, அதனால் வந்து இதில் நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். நார்மலாக வந்து இது வந்து எவ்வளோ வரும்னா, உங்களுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். நான் கம்மியாக பண்ணுறோம்ல, அதனால் ஒரு ஸ்பூன் அளவு வந்தால் போதும். அடுத்து நான் சொன்னேன்ல, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தாளிக்கையில் கொஞ்சமாக போட்டனால அந்த நுணுக்குன நான் வந்து அரைக்கலை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த பொடியை போட்டுறேன் வாசனைக்கு. இப்போது இந்த காயை போட்டு வதக்கணும். காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் குருமா, அதாவது முட்டையை அவிச்சு போடுறேன், அதனால் இது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்து மிக்ஸ்டானது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், முந்திரி விழுதை ஊற்றி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்போயே போட்டுடலாம்.
எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க, கொஞ்சம் தின்னாக வேணும்னா தின்னாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது திக்காக ஆகும். ஏன்னா உங்களுக்கு நம்ம முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது வந்து நல்லா திக்காக ஆகும். அதனால் நம்ம தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றலாம், ஒன்றும் இது கிடையாது. என்ன பண்ணிடலாம், முட்டையை அதில் போட்டு விட்டுடலாம். அவிச்ச முட்டையை நம்ம உள்ளே போட்டுறோம். அதுக்கப்புறம் இதை மூடிடலாம். இது கரெக்டாக 3 விசில் வரட்டும், போதும். குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜு முட்டை குருமா எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தலை தலைன்னு கொதிக்குது. பீன்ஸு நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம், கேரட்டு பீன்ஸு எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா ஒயிட் கலரில் சரியான வாசனையோட சூப்பராக இருக்குது. நான் என்ன மசாலா போட்டேன் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோதான். வெஜ் முட்டை குருமா ரெடி. பாய்.